ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்த பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த அஸ் சாஃபியா மியூசியம் அண்ட் பார்க். இது உம்ரா ஹஜ் வர போறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். ஸோ கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த அஸ் சாஃபியா மியூசியம் அண்ட் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம மஸ்ஜித் நபவில இருந்து கேட் நம்பர் 365ல எக்ஸிட் ஆகும்போது நீங்க பல்மன் ரெஸ்டாரண்ட் வந்து பார்க்கலாம். அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து பக்கத்திலேயே தான் இந்த பார்க் வந்துட்டு இருக்கு. இந்த பார்க்கை நைட் வியூவில் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தது. இந்த மியூசியம்ல ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட்டா 20 ரியால் வந்து வாங்குறாங்க. இதே நீங்க 3 பேருக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டும் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த மியூசியத்தோட நோக்கமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை வந்து நினைவுபடுத்தக்கூடிய வகையில தான் அமைச்சிருக்காங்க. இங்க வந்துட்டு நம்ம அவங்களோட காலத்துல நடந்த நிகழ்வுகள், பழமையான ஆயுதம், பழமையான நூல், அதாவது இஸ்லாம் வரலாற்றை சேர்ந்த சில பொருட்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மியூசியத்துல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பார்க்குமே வந்துட்டு அவ்வளோ க்ரீனரியா, அவ்வளோ அழகா வாக்கிங் ட்ராக் எல்லாமே போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. அண்ட் போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குமே ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்பாட் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒன் டைம் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காம உம்ரா ஹஜ் வரப்போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மதினா பத்தின வேற ஏதாவது தகவல் தெரியணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தின வீடியோவும் இன்ஷா அல்லாஹ் போட ட்ரை பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.